ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னா, எங்க வீட்டு குட்டி பையனுக்கு தான் பர்த்டே. அதுக்காக தான் ஈரோடு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்க போயிருந்தோம். அதை பத்தின vlog தான் இது. எங்க தம்பிக்கு அவ்வளோ சந்தோஷம் ட்ரெஸ் எடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக. காலையிலேருந்து எப்பமா போறோம்னு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு வழியா நாங்க ஈவினிங் டைம் தான் ஈரோடு வந்திருந்தோம். அப்பதான் வெயிலும் கொஞ்சம் குறைவா இருக்கு, நமக்கு போகவும் கொஞ்சம் சௌரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்திருந்தோம். ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்குங்க. எல்லாம் சூப்பரான புது புது கலெக்ஷனா இருந்தது. இது நம்ம பார்க்கறது பரணி சில்க்ஸ்ல தான். இது 470 ருபி இருந்தது. ஆனா ட்ரெஸ் கிளாத் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதாவது இந்த ரேட்டுக்கு தகுந்த கிளாத்து தான் அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய டைம் நானும் எடுத்திருக்கேன். இங்க வாங்குற ட்ரெஸ் எல்லாம் சாயம் போறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கிளாத்து. அதனாலயே இந்த கடைக்கு நாங்க வருவோம் அடிக்கடி. தம்பிக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அம்பர்லா கட்டிங்ல சுடி கலெக்ஷன் அவ்வளோ அழகழகா இருந்தது. ஆனா எக்ஸல்ல அதிகமா கிடைக்க மாட்டேங்குது. டபுள் எக்ஸல் அந்த மாதிரி தான் இருந்தது. நானும் ஒவ்வொன்றா செக் பண்ணி தான் பார்த்து ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா சூப்பரா இருக்குங்க, புது புது கலெக்ஷனா நல்லா இருந்தது. இவ்வளோ ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே நான் முழுசாவே சந்திரமுகியா மாறிட்டேன். அவ்வளோ ட்ரெஸ்ஸை எடுத்து நான் சூப்பராக எனக்கு திருப்தி ஆகிற மாதிரி ட்ரையல் பார்த்து எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க ஒரு சில ட்ரெஸ்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. மேலே ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து அளவெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்களே கட் பண்ணி தைச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டாங்க. 1 hour ஆகும் அப்படின்னாங்க. சரி 1 hourக்குள்ள நம்ம கீழே போய் மெட்டீரியல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம், அந்த கலெக்ஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க தான் கீழே வந்திருந்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அதுவும் அவ்வளோ அழகா இருந்தது. எனக்கு எது எடுக்கிறது எது வைக்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு நல்ல நல்லதா இருந்தது. அப்புறம் அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு சரி பக்கத்துல எஸ்பிபிக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன். ஒரே கடையிலேயே வாங்கினேன், எப்படி இன்னொரு கடைக்கு போய் பார்க்கலாம், அங்கெல்லாம் எப்படி கிளாத் இருக்கு, டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு ரெடி ஆயிட்டு இருந்தேன். இப்போ எஸ்பிபி கடைக்கு தான் போயிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் நம்ம பரணியில தான் இருந்தோம். பக்கத்துல அவர் வேற மணி 9 மணி ஆயிடுச்சு, கிளம்பலான்ட்டே இருந்தாரு. இல்லை நான் எஸ்பிபிக்கு போயிட்டே தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமா நடந்து போயிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த டைம்ல நம்ம கிளம்புனாதான் வீட்டுக்கு ஒரு 10 மணிக்காவது போக முடியும். அதனால அவரும் சொல்லிட்டே இருந்தாரு, இல்லை எஸ்பிபி பார்த்தாதான் எனக்கு திருப்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி கடைக்கு வந்தாச்சு.
ஃப்ரெண்ட்ஸ், ஈரோட்டில் இதோட நம்ம வீடியோ முடியுது. இதுக்கப்புறமா வந்து வீட்டிலேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அரிசி வந்து கடைக்கு ஈரோட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அரிசி வந்து காலையில் ஊற வச்சிட்டேன். 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் உளுந்து வந்து அரிசி ஆட்டுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் உளுந்து எப்பவுமே ஊற வைப்பேன். காலையிலேயே ஊற வச்சோம்னா இட்லி அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி வராது. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் நம்ம உளுந்த ஊற வச்சு அரிசி ஆட்டி பாருங்க, இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டா வரும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயத்தையும் ஊற வச்சிடலாம். ரெண்டையும் கழுவி ஒரு 1 hour மட்டும் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஆட்டிக்கலாம். மாவு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மெதுன்னு வந்திருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நான் உளுந்தையும் வெந்தயத்தையும் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி போட்டு ஆட்டினேன். எனக்காக என்னென்ன ட்ரெஸ் எடுத்தேன் அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு வந்து புது ட்ரெஸ் தான். இந்த ஷால் வந்து அதுக்காக வாங்கினதான். ஆக்சுவலாக இந்த ஷால் வந்து 3 சுடிக்கும் ஒரே மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி காமனாக ஒரு ஷால் இந்த கலரில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். டாப் வந்து ஒரு 4 டாப் மட்டும் எடுத்திருந்தேன். இது வந்து தம்பியோட ட்ரெஸ்ஸு. அவனுக்கு வந்து பர்த்டேவுக்காக இந்த ட்ரெஸ் தான் அவன் எடுத்துக்கிட்டான். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு கண்ணாடி முன்னாடி நின்னோன்னா அவ்வளோ அழகா இருந்தது, அவனுக்கு மேட்சிங்கா இருந்தது. அதனால இந்த ட்ரெஸ்ஸையே எடுத்தாச்சு அவனுக்காக. இது வந்து என்னோட டாப்பு. ஒரு டாப் வந்து நான் போட்டிருக்கேன், மீதி 3 டாப் வந்து பார்க்கலாம். நான் இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி, ரொம்ப லென்த்தாக இருந்தது கீழே எல்லாம், ஃபுல்லாக கட் பண்ணி ஃபிட்டாக எனக்கு தகுந்த மாதிரி நான் தைச்சிருக்கேன். ஆக்சுவலாக வந்து துணிக்கடையிலேயே தைச்சு ஸ்டிச் பண்ணி தான் கொடுத்தாங்க. அது எதுவுமே கரெக்டாக வரலன்னு வச்சுக்கல. ஒன்று டைட்டாக இருக்குது, இல்லை லூஸாக இருக்குது. ஆனால் அவங்க அளவு எடுத்து தான் தைச்சாங்க. அப்பவுமே அது வந்து அவங்க கரெக்டாக பண்ணலை. ஏதோ ஒரு பேருக்காக அளவு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக துணியெல்லாம் கீழெல்லாம் கட் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருந்தது, போடவும் அவ்வளோ நல்லா இருந்தது. இது வந்து 250 தான் வரும்னு வச்சுங்களேன். இந்த பிளாக் கலரு பூ போட்டது, இந்த எல்லோ கலரும் 250 தான். அந்த பிங்க் கலர் மட்டும் 500 நினைக்கிறேன், 500 ரூபி இருக்கும். ஓவரால் நான் எடுத்த ட்ரெஸ் எல்லாம் இவ்வளோதாங்க. 4 டாப் எடுத்திருக்கேன். ஒன்றை வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். 3 டாப் இருக்கு. மீதி 3 செட்டு வந்து மெட்டீரியல் அப்படியே செட்டாக எடுத்துட்டு வந்திருக்கேன். லைனிங் எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போதான் நம்ம ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. எங்க ஊர் வாய்க்கால்ல வந்து தண்ணி வரல அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். இப்போ என்னன்னா குடி தண்ணிக்காக ஒரு 10-15 நாள் வந்து தண்ணி விட்டுருக்காங்க. அதனால துணியெல்லாம் அங்கே போய் துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்பவுமே தினமுமே நான் துவைச்சிருவேன். ஆனால் வாய்க்கால்ல தண்ணி வருது அப்படிங்கிறதுனால ஒரு வாரமா அப்படியே துவைக்கலன்னு வச்சுங்களேன். எல்லா ட்ரெஸ்ஸையும் இப்போ மொத்தமாக துவைச்சிக்கலாம். வாய்க்கால்ல தண்ணி வந்தாவே துணி எவ்வளோ இருந்தாலும் ஒரு கவலையே இருக்காது, அவ்வளோ ஈஸியாக துவைச்சிக்கலாம். போய் துணியை முதல்ல ஊற வைக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஊற வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து துவைக்க ஆரம்பிச்சிருவேன். தண்ணி பார்க்குறப்பதான் ரொம்ப ஆசையா இருக்கு. கம்முன்னு 6 மாசம் விட்டுருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அதுவும் முழு வாய்க்கால் தண்ணியும் விடலைன்னு வச்சுங்களேன். ஒரு அரை வாய்க்கால் தான் போகுது. முழு வாய்க்கால் போச்சுன்னா நம்ம வாய்க்காலுக்குள்ள நடுவாய்க்காலுக்குள்ள இறங்க முடியாது, நம்மள இழுக்கும். அந்த அளவுக்கு கழுத்து வரைக்கும், கழுத்துக்கு மேல அளவுக்கு தண்ணி இருக்கும். ஆனா இப்ப அரை வாய்க்கால் போகுது அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியா வாய்க்கால்ல இறங்க முடியுது, குளிக்க முடியுது. பச்சை பசேல்னு போகுது தண்ணி. கொஞ்சம் கலரும் சேஞ்சா தான் இருக்கு. எப்பவுமே கொஞ்சம் ஒயிட்டா போற மாதிரி இருக்கும். இப்போ வந்து தண்ணி கம்மியா இருக்கிறதுனால இந்த கலர்ல போகுது. துணியை ஊற வைக்கிறதுக்காக எங்க வீட்டுல நெல் வேவிக்கிறதுக்காக ஒரு போசி வச்சிருப்போம். அந்த போசியில தான் வந்து துணி ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போயிட்டு இருக்கேன். தறியெல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு சவுண்டா இருக்கு. எப்பவுமே துணி துவைக்கிறேன்னா பாத்திரம் எல்லாம் இங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துருவேன். பெருசா ஒன்றும் எடுத்துட்டு வர மாட்டேன்.
ஆனா இந்த வீடு வந்து வாய்க்கால் தண்ணி வரப்ப அவ்வளோ அழகா இருக்குங்க. ஃபுல்லா கிரீனா வீட்டுக்கு முன்னாடியே வாய்க்கால் போறது அவ்வளவு பார்க்க ஒரு ரம்மியமா இருக்கும். வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, இல்லை ஃபங்க்ஷன் ஏதாவது வெளியில் போகணுனாலும் நான் ஃபர்ஸ்ட் துணியை துவைச்சு முடிச்சிருவேன். அன்னன்னைக்கு துணியை அப்பப்போ துவைச்சாதான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா மைண்டு பூரா அந்த அழுக்கு துணி இருக்குன்னு அதே தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். அதனால எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, காலையில் 5:30 6 மணிக்கு எந்திரிச்சாவது அதை ஊற வச்சு நான் ஃபுல்லாக துவைச்சு முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன். இப்போ வந்து வாய்க்கால் தண்ணி வருது அப்படிங்கிறதுக்காக ஒரு வாரம் விட்டுட்டேன். எவ்வளோ துணி சேர்ந்துருச்சு. வாய்க்காலுக்கு கொண்டு வந்து கொட்டி பார்க்கங்காட்டி தான் தெரியுது இவ்வளோ துணி இருக்கு அப்படின்னு. தம்பியெல்லாம் அப்படி அப்படியே கழட்டி போட்டுருவான். ஃபுல்லா கையெல்லாம் திருப்பி போட மாட்டான். அதுக்கப்புறம் நான் தான் எடுத்து ஒவ்வொன்றா திருப்பி வச்சிட்டு இருப்பேன். ஃபுல்லா திருப்பி போட்டுட்டு ஊற வச்சோம்னா தான் நமக்கு துவைக்கவும் ரொம்ப சுலபமா இருக்கும். அப்படியே எடுத்து அப்படியே துவைச்சிக்கலாம். இடையில இவன் வேற கல்லை தூக்கி போடுமானா விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் தூக்கி போட்டேன். ஒரு கல்லை கூட அவனால கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. ஆனா போடுமான்னு கேட்டுட்டே இருந்தான். சரி, பையன் ஆசையா கேட்கறான். 2 நாளைக்கு தான் தண்ணி வேற வரும்னாங்க. அதனால எல்லா துணியும் எடுத்துட்டு வந்தாச்சு. அவனுக்கும் பிடிச்ச மாதிரி அவன் கூட விளையாடிட்டு அப்படியே துணி துவைச்சிட்டு போயிடலான்னு வந்தாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஜாலியா வாய்க்கால்ல குளிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் போட்டுக்கிறதுக்கு எதுவும் ட்ரெஸ் எடுத்துட்டு வரல அப்படிங்கிறதுக்காக அதையும் துவைச்சு இப்ப காய வச்சுட்டு நான் வந்துட்டு இருக்கேன். நம்ம துவைக்கிறதுக்குள்ள அந்த துணி காஞ்சிரும். ஆனா அந்த அளவுக்கு வெயில் வந்து அதிகமா அடிக்குது. இப்போ மிச்ச துணியை துவைக்கலான்னு தான் துவைச்சிட்டு இருக்கேன். நான் இப்ப துவைச்சிட்டு இருக்க கல்லை வந்து அடிக்கடி மாத்தி வைப்போம். ஆக்சுவலா இந்த கல் வந்து மேல அந்த கல்லுக்கெல்லாம் படிக்கட்டு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது மேலதான் வச்சிருப்பேன். இப்போ வந்து தண்ணி ரொம்ப கம்மியா போகுதுன்னு அங்கிருந்து எடுத்து கீழே வச்சுக்கிட்டேன். தண்ணி அதிகமா போனா இதை தூக்கி மேல வச்சிருவேன். எங்க வச்சு துவைச்சா ரொம்ப ஈஸியா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவோம்.
துணியெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து துவைச்சாச்சு. சரி தண்ணி வடிட்டோம் அப்படின்னு சொல்லி மேலே கொண்டு போய் வச்சுட்டு இருக்கேன். சும்மா ஒரு போசியை கமுத்தி அது மேலே தான் வச்சுட்டு இருக்கேன். லைனா வச்சா நம்ம போறதுக்குள்ள தண்ணி வடிஞ்சிடும். அதிகமா துணி இருக்கிறப்பெல்லாம் நான் கையில புளிய மாட்டேன், கை ரொம்ப எரியிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி நான் வச்சு அதுக்கப்புறம் காய போட்டுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல இந்த வாய்க்கால் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்றேன்.